வணக்கம், நான் உங்க யஷ்வந்த் குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான முந்திரி பக்கோடா செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி நிச்சயமா ஈவினிங் ஸ்நாக் டைம்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம டீ குடிக்கும் போது இது நல்ல ஒரு அக்கம்ப்ளிமெண்டா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பவுல்ல அரை கப் அளவு கடலை மாவு வச்சிருக்கேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். இது கூட 50 கிராம் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2லிருந்து 3 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாயை இடித்து சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு மணம் கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 7லிருந்து 8 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சை இடித்து சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்னோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் ஒரு 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா சூடாக இருக்கக்கூடிய எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மீண்டும் ஒரு முறை இந்த எண்ணெயும் நம்ம மசாலாவும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு இது வரும்போது இது கூட ஒரு 200 கிராம் அளவு முந்திரி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து இந்த மசாலா நம்ம முந்திரி நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம முந்திரி பகோடாவை ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக இங்கே ஒரு கடாயிலையும் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முந்திரி எடுத்து எண்ணெய் ட்ராப் பண்ணி ஒரு 3லிருந்து 4 நிமிடம் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பக்கோடாவை நல்லா பொரிச்சாச்சு. இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா பக்கோடாவையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான முந்திரி பக்கோடா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.